வணக்கம். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். இன்னமே மேச ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். குரு செவ்வாய் கூட்டணி இருக்குது. இன்னமே குரு செவ்வாய் 2ஆம் வீடான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்காங்க. அதில் குருவும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. குருங்கிறது யோகக்காரகன், அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது லக்னாதிபதி இல்லை ராசி அதிபதினு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது பலன்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? குருவும் செவ்வாயும் சேர்ந்தா ஒன்று குருமங்கள யோகம்னு சொல்லலாம். அதே மாதிரி குருங்கிறது 9ஆம் அதிபதி, செவ்வாய்ங்கிறது 1ஆம் அதிபதி, அதாவது ராசி அதிபதியாக லக்னாதிபதினு சொல்லலாம். அப்போ ஒரு ராஜயோகமும் உண்டாகும். 1ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் சேர்ந்தா ராஜயோகம் உண்டாகும். அதே மாதிரி பொதுவாகவே குருவும் செவ்வாயும் சேர்ந்தா குருமங்கள யோகம். சரி, அடுத்து புதனும் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்படுது. ஐந்தாம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் சேர்றாங்க. ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா ஒரு நல்ல படிப்பு வரும். மாணவர்களுக்கு நல்ல படிப்பு மேம்படும். ஓகேவா? அதே சமயம் காதல் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் என்ன ரொம்ப சிங்கிளாக தான் இருக்கேன், எனக்கு என்ன அப்படின்லாம் சொல்லாதீங்க, எனக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு. மேபி சான்ஸ் இருக்கலாம். ஓகேவா? வாய்ப்பு இருக்குது. லவ் செட் ஆகிறதுக்கு ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளத்தில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு, லவ்வில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருவீங்க. ஏன்னா 5ல் சுக்கிரன் இருக்காங்களே, அதனால் காதல் காமத்திற்கெல்லாம் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால் இந்த மாதிரியான ஆசைகள் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்கிறேன். அதே சமயம் குழந்தை பிராப்தம் உண்டாகும் ஆகஸ்ட் மாதத்தில். அடுத்து 15ஆம் தேதி சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு போகிறார். தன் வீட்டிற்கே போகிறார், சிம்மராசிக்கே போகிறார். ஓகேவா? இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னே சொல்லலாம். ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலான்னு சொல்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் அங்கே ஆட்சி பெறுவார். ஓகேவா? அது சிம்மராசி இல்லை, அவர் அங்கேயே ஆட்சி பெறுவார். அதாவது 5 குடையவன் 5லேயே. ஓகேவா? பூர்வீக சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பேச்சுவார்த்தைனால ஒரு முடிவுக்கு வரும். ஓகேவா? அதே மாதிரி புதன் வக்ரமாகும் இந்த மாதத்தில். அடுத்து 25ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். ஓகேவா? 6ஆம் வீட்டு கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆவார். அங்கே ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறாரு. அப்போ கேது சுக்கிரன் இவங்க 2 பேர் சேருவாங்க. ஓகேவா? அடுத்து 26ஆம் தேதி செவ்வாய் குருவை விட்டு 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆவார். மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவார். ஓகேவா? சனி பகவான் வக்ரத்திலே தான் இருக்கார். 11ஆம் வீட்டில் தான் இருக்கார். சேம் ஆஸ் இட் இஸ். ஓகேவா? சரி, இப்போ ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டா சனி வக்ரம், குரு செவ்வாய் கூட்டணி 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் செவ்வாயும் 2ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் தான் 26ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆவார். ஓகேவா? அப்போது புதன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்காங்க. மேச ராசிக்கு நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு முயற்சி எடுக்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து வேகமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 8 மாதம் தான் இருக்குது. 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் உங்களை ரொம்ப பயப்படுத்தலை. ஓகேவா? நான் பயப்படுத்துறதுக்குலாம் வரல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. அதனால் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் உங்கள் கையில். ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். நான் என்னங்கன்னா அந்த முயற்சியை வேகமாக எடுக்க சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் முயற்சி எடுக்கிறக்கே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் முயற்சியை வேகமாக எடுக்க சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் எங்கேயோ போயிடும். அதனால் ஆகஸ்ட் மாதத்தை கரெக்டாக பிஸ்னஸ்க்கு எப்படி உங்களுக்கு செட் ஆகுமோ அப்படி நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை விடாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டால் திருமணம்னா சரியான டைம்னே சொல்லலாம். யூஸ் பண்ணிக்கோங்க. 26ஆம் தேதிக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா 26ஆம் தேதி தான் செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆயிடுவார். அது வரைக்கும் குருவும் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பாங்க. 2ஆம் வீட்டில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் 26ஆம் தேதிக்குள்ளே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை திருமணம் பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான ஒரு பலன்னே சொல்லலாம். ஓகேவா? அது வரைக்கும் டைம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒரு ஒற்றுமையாக இருப்பீங்க. ஓகேவா? அது குரு செவ்வாய் குருமங்கள யோகமாக இருக்காங்களா, அது 2ஆம் வீட்லேயே. அதனால் குடும்பம் ஒரு அந்யோன்யமாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அதாவது 16ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே டைம் நல்லா இருக்கும். இந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் ஆகஸ்ட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா புதனும் சுக்கிரனும்
சேர்ந்துருக்காங்க. ஓகேவா? அதனால் வந்து மாணவர்களுக்கு முக்கியமாக இதை சொல்லணும், ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா ஷைன் ஆவாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பும் அவசியம்தான், அந்த விளையாட்டும் அவசியம்தான். அதனால் வந்து படிப்பு ப்ளஸ் விளையாட்டு ரெண்டுமே இருக்கணும். படிப்புனே இருக்கக்கூடாது. அதே விளையாட்டுனே இருந்தால் படிப்பு வீணாக போயிடும். அதனால் ரெண்டுமே இருக்கணும். அதாவது ஸ்போர்ட்ஸில் யாராச்சும் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஷைன் ஆவீங்கன்னு சொல்கிறது நல்ல டைமிங்னே சொல்கிறேன். அதே மாதிரி படிப்பும் அமோகமாக இருக்குன்னு சொல்கிறேன். அதாவது இந்த டைமில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். மாணவர்களுக்கு, மேசராசி சார்ந்த மாணவர்களுக்கு எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நல்லா கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிளியர் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. அதுக்கான முயற்சி எடுக்கணும், நான் வேகமாக எடுக்கணும். மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, முதியோர்களுக்காக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் வேகமாக எடுங்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேகமாக எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா 8 மாதம் தான் இருக்குது, 7.5 சனி ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளால் எவ்வளோ ஃபுல்லாக வந்து போராட முடியுமோ அவ்வளோ போராடி நம்ம வந்து ஒரு மணியோ ஒரு இன்கமோ, அதாவது ஒரு சேவிங்ஸோ, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேக்கப் வச்சுக்கிட்டா தானே நம்மளுக்கு வந்து பின்னாடி ஒரு அடி விழுந்தாலுமே நம்ம அதுலேருந்து தப்பிக்க முடியும். நான் அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண்கள் இல்லத்தரசிகள்ன்றா எடுத்துட்டா நீங்கள் தான் ஒரு பேக் போன், உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. எப்படின்னு சொன்னால் மேசராசி பெண்கள் தான். ஓகேவா? அப்பப்போ சட்டுன்னு கோவம் வரும். பட் நீங்கள் கோவப்பட்டாலுமே மறுபடியும் கடைசியில் போய் நீங்கள் வந்து அது ஒரு விஷயத்துக்கு வேண்டியதாக கோவப்பட்டிருப்பீங்க, ஒரு அர்த்தத்துக்கு வேண்டியது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன அது தேவையில்லாமல் வேணும் கோவப்பட்டிருக்கு, அப்படி தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நேர்மையாக கண்ணியமாக கட்டுப்பாடோட அந்த சொன்ன டைமுக்கு சொன்னதை முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அது நான் சில பேர்த்துக்கிட்ட நம்ம எல்லாத்துக்கிட்டே அதை எதிர்பார்க்க முடியாதுல்ல. நம்ம வந்து பர்ஃபெக்ஷனாக இருப்போம். இத்தனை மணிக்கு 8:30 மணிக்கு இங்கே வா அப்படின்னா 8:30 மணிக்கு நம்ம அங்கே போவோம். பட் எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. ஒருத்தங்க 10 மணிக்கு வருவாங்க, ஒருத்தங்க 9:30க்கு வருவாங்க. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் உங்கள் கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? மேசராசி பெண்கள் எல்லாத்தையுமே சில பேர்த்த சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. சிஸ்டர்ஸோட, பிரதரோட, யாராச்சும் ஒரு இளைய சகோதரன், மூத்த சகோதரர்கள், யாராச்சும் ஒருத்தங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பீங்க, ஒரு மன நிறைவோடு இருப்பீங்க. இந்த மாதம் அப்படி தான் இருக்குது மேசராசி பெண்களுக்கு. சரி, ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஹெல்த்துக்கு வரேன். ஆகஸ்ட் 25 வரைக்கும் எதுவுமே இல்லை. குரு, செவ்வாய் எல்லாம் நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. புதன், சுக்கிரன் இதெல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது 25 ஆகஸ்ட் வரைக்கும். அப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. சந்திராஷ்டமம் நாளுங்கிறப்போ மட்டும் கொஞ்சம் வாயை அடக்கி இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சும்மாவே வந்து பிபி ரைஸ் ஆகிற பேஷண்ட்ஸு, அதாவது எதாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு கோவப்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சந்திராஷ்டமத்தில் சும்மாவே நீங்கள் கோவப்படுவீங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து ரொம்பவே அந்த மைண்ட் ஒரு ஆக்சிலேஷன் இருக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணி பேசிட்டிங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்க. அது உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் சும்மாவே ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஆவீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தானே நம்ம. ஸோ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது தப்பு இல்லை. பட் நீங்கள் அதை வந்து ஓவராக டென்ஷன் ஆகி மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறேன். live it as it is அப்படிங்கிறேன். ஓகே, ஒரே ஒன்று live it as it is. ஓகேவா? ஃபைன். ஸோ ஓகே, ஹெல்த்தில் அதை டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் மெடிடேஷன், யோகாலாம் பண்ணிங்கன்னா ஒரு மைண்டு வந்து கிளியராக இருக்கும். ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு மன அமைதியாக இருப்பீங்க. அதை சொல்ல வரேன். ஓகேவா? சரி, ஆகஸ்டோட கடைசி வாரத்தில் சில பேருக்கு வந்து மேசராசி சார்ந்தவங்களுக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி அடிவயிறு கோளாறுகள் ஏற்படும். அடிவயிறு கீழே வந்து இன்ஃபெக்ஷன்ஸு இல்லை வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது 25 வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் பயிற்சி ஏறுவார். 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஏறுவார். ஆல்ரெடி இங்கே கேது இருக்கிறார். சுக்கிரன் ப்ளஸ் கேது சேர்க்கை எங்கே? கன்னி ராசியில், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமா. அதனால் வந்து அடிவயிறு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த விஷயத்தில் மட்டும். மற்றபடி வந்து மேசராசிக்கு அமோகமாக இருக்குது ஆகஸ்ட் மாத பலன்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு வாய்ப்போ ஒரு முயற்சியோ அதை வேகமாக எடுங்க. ஒரு வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு அமோகமாக இருக்குது மேசராசிக்கு. அதே மாதிரி நம்மளோட வீடியோஸை, நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.